ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி ஆஃப் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆட்டுக்காலை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு ஊற வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். இதோட வந்துட்டு ஒரு கப்பு பெரிய வெங்காயம் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஏற்கனவே அதில் வேறு நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போதும், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகலாம் வேண்டாம், கொஞ்சமாகவே போடுங்க. ஏன்னா ஆட்டுக்கால் உப்பு அதிகமாக எடுக்காது. நல்லா நமக்கு நிறையா விசில் வரணும், அதுக்காக நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து 1.5 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா விசில் விட்டுருவோம். இப்போ நல்லா ஒரு 10-12 விசில்னாலும் வந்துடட்டும். விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம இப்போ குக்கரில் விசில் வரட்டும், அதுக்குள்ளே அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் ஒரு சில்லு தேங்காய் சில்லு எடுத்திருக்கேன். நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில், நம்ம காரம்லாம் மிளகாத்தூள் இது மாதிரிலாம் போட மாட்டோம். ஆனால் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகா சேர்த்துருக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக இருக்கிறனால நான் வந்து ஒரு 7 எடுத்திருக்கேன். இதே இது பெரிய மிளகாய் இருந்தால் 3 இந்த மாதிரி போதும். ஒரு 10-15 முந்திரி எடுத்திருக்கேன், அது போட்டுக்கோங்க. அப்போ தான் திக்னஸாக நல்லா கெட்டியாக வரும். சோம்பு வந்து வாசத்துக்காக, சோம்பு போட்டால் நல்லா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா விசில் வந்துருச்சு நமக்கு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பை கொஞ்சம் நுணுக்கி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு 5 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, கிராம்பு ஒரு 4, பட்டை 1, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு, 1 கப்னா 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும், நல்லா குழஞ்சிடணும். இப்போ நல்லா தக்காளி வந்து நல்லா குழைய மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நிறையா வேண்டாம், சும்மா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் இருந்துச்சுன்னா சீரகத்தூள் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த காலை நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய், முந்திரி, பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சோம்ல, அந்த மிக்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகம் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் பாயா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம சும்மா இந்த ஜார் மட்டும் அலசி தண்ணி ஊற்றிக்கோங்க, போதும். மூடி 2 விசில் விட்டுறலாம். ஏற்கனவே கால் வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம ஒரு 2 விசில், இந்த மசாலா ஸ்மெல் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக 2 விசில் விடுறோம். 2 விசில் விட்டு இறக்குவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக விசில் வந்துருச்சு. சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அமேசிங்காக இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ ஊற்றிக்கிட்டு டேஸ்ட் பார்ப்போம். வாவ், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்கும். நம்ம கடை ஸ்டைலில், ஹோட்டல் ஸ்டைலில் ஆட்டுக்கால் பாயா. அமேசிங், ரொம்ப சூப்பராக இருக்குது, சுவையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.